water from the rock. Exodus chapter 17 verses 1 to 7. யாத்திராகமம் 17 அதிகாரத்தில் 1 முதல் 7 வசனம் வரை. கன்மலையிலிருந்து தண்ணீர். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு, ஆண்டவர் கமாண்ட் கொடுத்துருந்தார். சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு அவங்க ஜேர்னி வில்டர்னஸ் ஆஃப் சின்லேருந்து செட் அவுட் ஆகுது. யார்? காங்கிரிகேஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல். ஸோ அவங்க எங்கே கேம்ப், அவங்க ரெஃபிதீமிலே பாளையம் இறங்கினார்கள். ஸோ கேம்ப்ட் இன் ரெஃபிடிம். அப்பொழுது என்ன ஆகுது என்றால், அங்கே இருக்கிற அந்த ஜனங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடே வாதாடி, ஸோ அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. யாரோடு? காட் ஏற்படுத்தின அந்த லீடர் மோசஸ் கிட்ட போயிட்டு பீப்புள் வாதாடுறாங்க, எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் கொடுங்க. Moses said to them, Why do you contend with me? Why do you tempt the Lord? அதற்கு மோசே, என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரே ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஸோ எதுக்காக காடை டெம்ப்ட் பண்ணுறீங்க, பரீட்சை பார்க்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி மோசே கேட்கிறார். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாயிருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, ஸோ அவங்க தேர்ஸ்டியாக இருக்கிறதுனால மோசஸ்க்கு விரோதமாக அவங்க மர்மர் பண்ணுறாங்க. த பீப்புள் murmured against Moses and said, Why is it you have brought us up out of Egypt to kill us and our children and our livestock with thirst? ஸோ மோசஸ் என்ன பண்ணுறாரு? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஸோ மோசஸ் ஆண்டவர்கிட்ட போய் கூப்பிடுறாரு, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. ஸோ நம்மளும் சில நேரங்களில் ஏதேனும் ப்ராப்ளம்ஸ் வந்தால், நம்ம லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் வந்தால், சில சுச்சுவேஷன்ஸ்க்கு நம்மளுக்கு ஆன்சர்ஸ் தெரியாமல் இருந்தால், என்றைக்குமே நம்ம பீப்புள், நம்மளுடைய சரௌண்டிங்கில் இருக்கிற இவங்கனால தான் இப்படி ஆச்சு, இவங்கனால தான் நம்ம இவங்கனால தான் நம்மளுக்கு இந்த தீங்கு நடந்திருக்கு, அந்த மாதிரி நம்ம யாருமே அகெயின்ஸ்டாக நம்ம பேசாமல், யாருக்குமே விரோதமாக நம்ம சொல்லாமல், முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறது. நம்ம எப்போவுமே எல்லா சிச்சுவேஷன்ஸுமே நம்ம ஆண்டவர்கிட்ட ப்ரேயரில் வைக்கணும். ஆண்டவர் நம்ம சத்தத்தை கேட்குறவராக இருக்கிறார். ஸோ அதுதான் ஒரு கிறிஸ்தவருடைய, ஒரு கிறிஸ்டியன் லைஃபோடைய, கிறிஸ்டியானிட்டியோடைய ஃபஸ்ட்டு ஒரு ஒழுக்கம். நம்ம எப்போவுமே என்ன ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் நம்மளுக்கு வேண்டிய ஆன்சர், ஆலோசனை நம்ம கர்த்தரிடத்தில் போய் கேட்குறது. நம்ம ரிலேஷன்ஸ்க்கு கிட்ட போய் எல்லாத்தையும் புலம்புறதோ, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்புறதோ, யார்கிட்ட நம்ம எது சொன்னாலும் நம்மளுக்கு அதுக்கான ரியல் கம்ஃபர்ட் நம்மளுக்கு கிடைக்காது. உண்மையான அதுக்கான சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ நம்ம எப்போவுமே கர்த்தரிடத்தில் சொல்கிறதுக்கு, கூப்பிடுறதுக்கான அந்த ப்ராக்டிஸ் நம்ம எப்போவுமே பண்ணணும். ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஸோ அவர் போய் கேட்குறார், இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல போய் அவருடைய வேதனையை, அவருடைய அந்த சிச்சுவேஷனை காட்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட் நம்ம எப்போவுமே கர்த்தர் இடத்தில் போய் சொல்லணும். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. ஸோ காட் இப்போ உடனே என்ன பண்ணுறாரு? ஒரு சொல்யூஷன், ஒரு ஆன்சர் கொடுக்குறாரு. அந்த ஆன்சர் தான் நம்மளுக்கு என்ன இருக்கும்? காட் வில்படியாக இருக்கும். அவரிடத்துலேருந்து வர சொல்யூஷன் எப்போவுமே நம்மளுக்கு எப்படி இருக்கும்? கரெக்டாக இருக்கும். ஸோ அவர் நம்ம ஜபத்தை கேட்டு
அதுக்கு நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆலோசனை கொடுத்து நடத்துகிற தேவனாக நம்மளுடைய தேவன் இயேசு ஜீவனுள்ள இயேசுவாக இருக்கிறார். ஸோ ஆண்டவர் உடனே பாருங்கள் சொல்யூஷன் சொல்கிறாரு. கோ ஆன் பிஃபோர் த பீப்புள் அண்ட் டேக் வித் யூ சம் ஆஃப் த எல்டர்ஸ் ஆஃப் இஸ்ரேல். Also take in your hand your rod with which you struck the river and go. Behold, I will stand before you there on the rock in Horeb, and you shall strike the rock, and water will come out of it, that the people may drink. And Moses did so in the sight of the elders of Israel. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். காட் சொல்கிறாரு, ஆண்டவர் நான் அங்கே நிற்பேன்னு சொல்கிறாரு. நீ அந்த கன்மலை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். ஆண்டவர் சொன்னபடி மோசஸ் செய்கிறாரு. அந்த கோலை வைத்து அந்த கண்மலையை அடிக்கிறாரு, அதிலிருந்து தண்ணி வருது. ஸோ நம்ம ஆண்டவர் எவ்வளோ ஆல்மைட்டி காட், எவ்வளோ பெரியவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்ம வாழ்க்கையிலும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஏசப்பா விசுவாசிக்கிற எத்தனையோ ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒருத்தர் யாருமே அப்படி சொல்ல முடியாது எனக்கு நன்மை செய்யலை, எனக்கு அற்புதம் செய்யலை. நம்ம நினைத்து பார்க்கணும், நம்மளை எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தார், நம்ம எப்படியெல்லாம் நடத்தி வந்தார், நம்மளை எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலைகளில் கர்த்தரோட கரம் நம்ம கண்டிருப்போம். அதெல்லாம் மறக்கக்கூடாது. நம்ம மறக்காதபடி அவர் செய்த எத்தனை நன்மைகள், நம்ம நன்றியுள்ள இருதயமாய் கர்த்தரை எப்போதுமே துதித்து கொண்டு எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் முதலாவது தேவனை கூப்பிடுற அந்த ஒழுக்கம் நம்மளுக்குள்ளே இருக்க வேண்டும். நம்ம முதலாவது கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். முதலே போயிட்டு நம்ம சுச்சுவேஷனை எல்லார்கிட்டையும் புலம்பிட்டு லாஸ்ட்டாக நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் சொல்யூஷன் கிடைக்காது, நம்மளுக்கு ஒரு ஆலோசனை கிடைக்காது, எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன், இப்போது லாஸ்ட்டாக ஆண்டவர்கிட்ட போய் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர்கிட்ட போய் நான் சொல்கிறேன். அப்படி இல்லாமல் முதலே நம்ம இருதயத்தில் நம்ம ஃபஸ்ட்டு போய் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும். நம்ம மனுஷங்கிட்ட புலம்பி நம்மளுக்கு கண்டிப்பாக அதுக்கான ஆலோசனை நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால் ஆண்டவர் நம்மளுக்கு எத்தனையோ அற்புதங்கள் செய்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம மறக்காமல் நம்ம இருதயத்தில் என்றுமே என்றைக்குமே கர்த்தர் மேலே டவுட் வரக்கூடாது. எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்திரத்தில் ஆண்டவர் மன்னாவை கொடுத்தாரு, அந்த அற்புதத்தையும் அவங்க பார்த்தார்கள். ஆனாலும் இப்பொழுது கூட நாங்கள் என்ன குடிப்போம், எங்களுக்கு தண்ணி இல்லை, அப்பயும் அவங்க என்ன பண்ணுறாங்க, பரீட்சை பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்காமல் நம்மளுக்கு செய்த நன்மைகள், நம்மளுக்கு செய்த அற்புதங்கள் மறக்காமல் கண்டிப்பாக நம்ம கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கிறார், நம்மளோடு இருக்கிறார். அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ளே இன்னும் பெருக வேண்டும், இன்னும் நம்ம அதில் வளர வேண்டும். என்ன ஆனாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் சொல்லணும். நம்ம கண்டிப்பாக பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார், நம்மளோட ஜெபங்கள் கேட்குற தேவனாக இருக்கிறார். நம்மளுக்குள்ளே என்னெல்லாம் மாற்றங்கள் வரணும், கீழ்ப்படிதல் என்ன வரணும், அதெல்லாம் நம்ம சரி செய்து கொண்டு நம்மளுக்குள்ளே இருக்க குறைவுகளை மாற்றிக்கொண்டு உண்மை உள்ளவங்களாக இருந்து கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாய் தியானித்து அதன்படி நம்மளை ஒப்பிட்டு அதன்படி வாழ நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக நம்மளுக்கு அற்புதங்கள் செய்வார், நம்மளோட ஜெபங்கள் கேட்பார், அதுக்கான ஆலோசனை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஸோ இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினதின் நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறார் இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்த நிமித்தமும் பரீட்சை பார்த்தாங்க. அதனால மோசஸ் என்ன பண்ணார், அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். ஸோ he called the name of the place Massa and Meribah because of the contention of the children of Israel and because they tempted the Lord saying, is the Lord among us or not? கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவங்க சந்தேகப்பட்டாங்க. அந்த சந்தேகம் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது. நம்மளோட தேவன் ஜீவுள்ள தேவன், உயிரோடு இருக்கிறார் சதா காலமும் என்றென்றைக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட், நம்ம கர்த்தரிடத்தில் போய் ஜெபிக்க வேண்டும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இயேசு இடத்துல கர்த்தர் இடத்துல போய் நம்ம முதலாவது ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மளுக்கு ஆலோசனை கொடுப்பார். எப்படி இந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் கொடுத்தார், அவ்வளோ பெரிய அற்புதம் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் கரம் குறுகி போகவில்லை, அவர்
அவர் வல்லமையுள்ள தேவன். அதை நம்ம வென்றென்றுக்கும் விசுவாசிப்போம். ஏசு ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.